எல்லோரும் ஸ்குவிட் கேம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்குவிட் கேம்லேயே நிறையா கேம்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஃபேமஸான கேமை தான் இன்றைக்கி நாங்கள் விளையாட போகிறோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் போய் அந்த தலை திரும்புகிற பொம்மை இருக்குல்ல, சியா குமிச்சான், அந்த சியா குமிச்சானை நேரில் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்து சில பல நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலில் ஒரு முக்கியமான கேம் வந்திருக்கு. அதை நீங்கள் விளையாடுனா 1 கோடி ரூபாய் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஒரு பொய்க்கு ஒரு இன்ட்ரோக்காக உருட்டுறது. நாங்கள் தான் ஆர்டர் போட்டு வாங்கினோம். எல்லாரும் விளையாடுறாங்களே, நம்மளும் இந்த கேமையும் விளையாண்டு பார்க்கலாமேன்னு 3 பிளேயர்ஸ் ரெடி. 3 பிளேயர்ஸுக்கு அதுக்கு பேரே தெரியலை. அதுக்கு டல்கோனா காஃபி கேண்டின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த டல்கோனா காஃபி கேண்டியும் 3 ஊசியும் ரெடியாக இருக்குது. அதில் இருக்கிற ஷேப்பை உடையாமல் வெட்டி எடுக்கணும். ஒவ்வொரு பிளேயருக்குமே 4 மினிட்ஸ் டைம் வழங்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கேண்டியை திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இது விளையாடும் போது அந்த ஸ்குவிட் கேமோட ட்ரெஸ் இருக்குல்ல, நம்பர் போட்ட பச்சை கலர் ட்ரெஸ், அது வாங்குறது தான் பிளானு. பட் கடைசி நிமிஷத்தில் பட்ஜெட் கொஞ்சம் எகிரிருச்சு. அதனால இப்போ என்ன பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கணுமேனு பார்த்தா எங்கள் 3 பேர்கிட்டையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சில் பேர் போட்ட வெள்ளை கலர் ஸ்வெட்டர் தான். அடிக்கிற வெயிலுக்கு ஸ்வெட்டரை போட்டுட்டு வந்து வீடியோ செய்ய வந்திருக்கோம், மன்னிச்சுக்குங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் ஸ்குவிட் கேம் 3 எல்லாம் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம பெரிய பணக்காரங்க. ஆனால் அந்த ஸ்குவிட் கேம் வீடியோவை, அந்த ஸ்குவிட் கேம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருந்து நம்ம செய்கிற அளவுக்கு வளருவோம். இப்போதைக்கு இதான் ஸ்குவிட் கேம் ட்ரெஸ்ஸுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள். கைஸ் பாருங்கள், 3 ஷேப் வந்திருக்கு. ஒரு ஷேப் வந்து ஸ்டாரு, அடுத்த ஷேப் வந்து அம்ப்ரெல்லா. இது வந்து சீசன் 2ல் வந்த ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷேப்புக்கு பேர் தெரியல, ஏன்னா நான் இன்னும் சீசன் 2 பார்க்கவில்லை. ஸோ 3 ஷேப்ஸ் வந்திருக்கு. இது 3ஐயும் இப்போ நாங்கள் உடைக்கணும். 3மே கொஞ்சம் கஷ்டமான ஷேப் தான் போல் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது 3ம் யாருக்கு கிடைக்குதுன்னு தெரியல, அதை ஒரு கேம் வச்சு விளையாடிட்டு நம்ம உடைக்க ஆரம்பிக்கலாம். நல்ல ஸ்மெல் வருது. ஆக்சுவலி அந்த சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இதை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி தோற்று போவாங்க. அந்த ஹீரோ வந்து இது கேண்டி அப்படின்னு தெரிஞ்சோடனே நக்கியே உடைப்பார். இன்றைக்கி நீங்கள் எந்த டெக்னிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் இது வந்து உடையக்கூடாது. அப்படியே உடஞ்சா ஸ்குவிட் கேமில் போட்டு தள்ளுவாங்க. நம்ம இங்கே அதை பண்ண முடியாது, ஜெயிலுக்கு போயிடுவோம். அதனால தோக்குறவங்களுக்கு ஏசியை போட்டுட்டு ராஜ மரியாதையோட 2 பிலோவை எடுத்து நங்கு 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 நங்குன்னு அடி தான் உள்ள போகுது. இன்னைக்கு அடின்னு அடிக்க போகிறோம். ஸோ இதில் யார் இப்போ ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். தோக்குறவங்க தானே யோசிக்கணும். நாங்கள் 3 பேர் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு, இந்த ஸ்குவிட் கேமோட விசிட்டிங் கார்டு ஒன்று வரும்ல, அது நெட்டில் எவ்வளோன்னு பார்த்தேன், 5 வெள்ளிங்கிறாங்க. அட போட, நான் செலவே இல்லாமல் செஞ்சிருவேன், நான் பேப்பரை வெட்டி நானாக செஞ்சது, இதுக்கு எதுக்கு 5 வெள்ளி கொடுத்துக்கிட்டு நாமே செய்வோம் அப்படின்னு செஞ்சுருக்கோம். சரி, இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஜம்பிள் பண்ணு. பண்ணிட்டியா? இதில் வச்சு அப்படியே பண்ணு. சரியா, பண்ணியாச்சா? 3 கேண்டி, 3 ஊசி, 3 வயசானவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நாங்கள் 3 பேரும் ஒருத்தராக போய் இது 3ல் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம். யாருக்கு எது வருதோ அது வந்து விதி. ஆஜாஹோ ஜாவோ. ஓகே, இப்போ நான் போய் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் மிஸ்டி. எப்பயுமே அவங்க எடுத்தது மிச்சம் தான் எனக்கு, இன்றைக்கி மிச்சம் உனக்கு. எது எடுக்கலாம் அங்கே என்ன போச்சுன்னு தெரியலை. சரி, நான் இந்த சைடில் உள்ளதை எடுக்கிறேன். இப்போ எனக்கு சாய்ஸ் இல்லை, இருக்கிறதா எடுக்கணும். எடு. சரி, ரெடியா? எடுத்தாச்சா? காய்ஸ், நாங்கள் எடுத்தது எங்கள் கையில் இருக்குது. எது எதுன்னு நீங்கள் முதல்ல பாருங்கள். 1 2 3. மிஸ்டிக்கு வந்து ஸ்டார், எனக்கு வந்து சீசன் 2ல் வந்த ட்ரையாங்கிள். சொல்லப்போனால் எனக்கு கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரியுது, ஆனால் என்னவோ தெரியல. அம்மாவுக்கு வந்து அம்ப்ரெல்லா. இந்த அம்ப்ரெல்லா வந்து அந்த சீசன்லேயே நிறையா உடஞ்சி செத்து போனவங்கள தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அந்த ஹீரோ இப்படி தான், இப்படியே வச்சு லைட்டில் வச்சு பார்க்கும்போது அவருக்கு தெரியும், ஓஹோ இது நக்க மெல்ட் ஆகுமா அப்படின்னு. பார்ப்போம், இதை நக்கி சுகர் ஏறி சாகிறோமா இல்லை எப்படின்னா, அம்மா சொல்லுவாங்களா, நான் வந்து இதில் சாகாமல் தப்பிக்கணும் ஸ்வீட் கேமில் அப்படின்ட்டு. நக்கி அதான் அம்ப்ரெல்லா கலண்டு வந்தோடனே அவங்க வந்து என்னடா செத்து போயிட்டான்னு, அவனுக்கு சுகர் வந்து செத்து போயிட்டான். சரி, இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் விளையாட போகிறது அம்மாவும் மிஸ்டியும் தான். அவங்க ஷேப்போடு ரெடியாக இருக்காங்க. இன்னும் இதை பேக்கெட்டில் இருந்து எடுக்கலை. பேக்கெட்டில் ஒட்டி இருக்குது. ஸோ எடுக்கும்போதும் உடஞ்சிரும், பார்த்து மெதுவாக தான் எடுக்கணும். நீங்கள் பேக்கெட்டில் இருந்து எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே டைமருக்குள்ளே தான் வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் வந்து 4 மினிட்ஸ் ரெடியாக இருக்குது. பிளேயர்ஸும் ரெடியாக இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? யோர் டைம்
கையை இறக்கு. இந்த சீட்டிங்கெல்லாம் இங்கே பண்ணாத. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். ஓகே, டைமர் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இவங்க பேக்கெட்டில் இருந்து எடுக்கவே 1 நிமிஷம் போயிடும் போல இருக்கே. பாருங்கள், 15 செகண்ட் போயிடுச்சு, இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நக்கிறேன்னா என்ன டெக்னிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நக்கலாம், உடைக்கலாம். ஷேப் உடஞ்சா நீங்கள் கேமில் இருந்து அவுட்டு. இனிக்குதா கசக்குதா? இனிக்குதா? சுகர் ஏறி போய் செத்துறாங்க. பேசாம உடச்சிட்டியா? மெதுவா கீறணும். கைஸ் பாருங்க, ஈஸி வேலை இல்லை. அந்த ஸ்டாரில் ஒரு சின்ன வெடிப்பு வந்துருச்சு மிஸ்டேக்கு. கவனம், மெதுவா செய்யணும். மிஸ்டேக் இப்படி கோடு போடுங்க, கீறுங்க. சர்ருன்னு கீறி அதை மெல்லுசாக்குங்க. மெதுவாக செய்யுங்க. காய்ச்சிங்க பாருங்களேன். மிஸ்டியில் எச்சில் ஆசிட் இருக்கு போல இருக்கு. இந்த இடத்துல நக்குன பார்த்து பண்ணனா. டைம் போய்கொண்டிருக்கிறது. மிஸ்டி எல்லாம் கேம் ஸ்டார்ட் ஆனே சுட்டுருவாங்க. இங்கே பாருங்க, கோடு விழுந்துருச்சு பாருங்க. ஐயா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல. டல்கோனானா அப்படித்தான். அங்கே பாருங்க, 2 minutes 10 seconds. மிஸ்டி ஒரு துண்டை கலட்டிருச்சின்னு நினைக்கிறேன். ஐயா பாருங்களேன், கொடைக்கம்பியெல்லாம் உடச்சி வச்சிருக்காரு. ஓகே உடைச்சு விட்டா. நீ அவுட் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறது இல்ல அவுட். ஐயோ, இதை உடைச்சி இங்க பாரு, அப்படி இதை உடைச்சி மெதுவா அந்த கைப்பிடிய மட்டும் கலட்டுவோம்ல, குடையோட போயிட்டு. காய்ஸ், எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். அங்க டைம் போகுதுன்னொடனே கொஞ்சம் வேகமா பண்ணி உடைச்சிட்டாரு. ஓகே, அந்த குடையை உடைச்சு காட்டு. நீ உடைச்ச லட்சணத்தை பார்ப்போம். நடுவாக உடைச்சிட்டேன் பாரு. இது இப்ப செய்கிறேன் சும்மா. சரி, சும்மா செய்யுங்க. ஆனா நீங்க அவுட்டு. நீ ஸ்டாரை தனியாக கலட்டி காட்டு. அது கொட்டிச்சுன்னா நீயும் அவுட்டு. சரி, நான் இந்த கைப்பிடிய கலட்டிட்டேன் டபுள் புழுவமாக வச்சு. உடச்சி தள்ளி விட்டு இன்னும் 50 seconds இருக்கின்றது. 49, 48, 47. ஓகே, அவுட். டைம் அப். அவுட். காய்ஸ், சீனி கூட தான். ஆனா இதுல போனவங்க நிறைய பேர் செத்து தான் இருந்திருப்பாங்க. அம்மா சொல்றாங்க, ஸ்குவிட் கேம்ல போன பல பேர் செத்து தானே போயிருக்கணும். ஏன்னு கேட்டா இப்படி கஷ்டமா இருக்கு. லேஸ் நான் நினைச்சேன் ஈஸியா செஞ்சிடலான்னு. ஈஸி வேலை இல்லை அது. நக்குனால 4 வருஷம் போகும். நான் நக்குனால தான் ஒரு துண்டு கலந்துச்சு. இது சுகர்ல போட்டு செய்யறதுனால அந்த பிசுபிசுப்பு தன்மை நிறைய வருது. இந்த ஊசி கூட பரவாயில்ல, இந்த ஊசி அடி வாங்க சொல்றேன். ஊசிக்கு அப்புறம் வர்ற பிசுபிசுப்பு தன்மை கூட, அதனால கையில் ஒட்டுது, ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ இது மிஸ்டியோடது. அங்கெல்லாம் ஒரு பீஸ் உடஞ்சதுக்கே தலையில் சுட்டாங்க. இதை என்ன பண்ணுறது? சரி, இது மிஸ்டியோட சாதனை. ரெடி பண்ணாத, இல்லை அப்படியே வை. இது அம்மாவோட சாதனை. ஒரு 2 அழகான ஷேப்பு கொடுத்தேன். ஒன்று குடை, இன்னொன்று என்ன நட்சத்திரமா. ரெண்டையுமே இந்த ரோட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யும்போது ஜல்லிக்கல் கொட்டுவாங்கல்ல, அது மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. சரி, இதாவது பரவாயில்ல. இந்த போட்டு பிராண்டு வயலில் இந்த ஊசியை பாருங்களேன், இப்படி வளைஞ்சி போச்சு. இது அம்மாவோட ஊசி. சரியா? இப்போ பாருங்கள், குடைக்கே அந்த லட்சணம்னா நட்சத்திரத்தை சுரண்டுறது சாதாரண விஷயமா? இங்கே பாருங்கள்,
எப்படி இருந்த ஊசியை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாரு, வளைஞ்சு போயிருச்சு. நட்சத்திரம் கூட என்ன இந்த லட்சணம்டா அது வந்து நீங்க ஒரு சின்ன குட்டி குட்டி முக்கோணம் கூட போடணும் நீ பாட்டு ஏதோ அதெல்லாம் தெரியாது. ஒரு பெரிய முக்கோணத்தை போடணும், அந்த ஷேப் உடையவே கூடாது. உள்ள இருக்கிற குட்டி முக்கோணம் எல்லாம் போடணும், அதுவே பொங்கி போய் கிடக்கு. சாப்பிட்டா உண்மையில அவங்க கொள்ள முதல் நம்ம செத்து போயிடுவோம். அதுதான் இதெல்லாம் எங்களுக்கு சரி வராதுங்க. சுகர் ஏறி அவன் சுடுறதுக்கு முன்னாடி நம்ம செத்துறணும். ஆனால் நான் பார்க்க ஈஸின்னு நினைச்சேன், கஷ்டம். நான் நினச்சேன் இது வந்து 4 minutes எல்லாம் வந்து பண்ணிடலாம் போலன்னு பார்த்தா இல்லை, டைம் டக்கு டக்குன்னு போகுது. அங்கே பாருங்களேன், 32 secondsல நிறுத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதை ஐயோ என்ன சொல்ல மறந்துடு தம்பி. என்னது என்னமோ சொல்ல வந்தேன். இவர் ஏதோ சொல்ல வந்து விட்டு ஐயோ என்ன தம்பி நேட்ட கேட்டால் நான் ஸ்கிரிப்டாக எழுதி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி மொத கோடு போடும் போதே மிஸ்டி அவுட்டு. அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தோட ஒரு வாழை வந்து உடைச்சிருச்சு. ஆனால் தூக்குன்னா அது உடையலை. அப்போ நான் நினச்சேன் க்ரெக்கு விழுந்துருக்கு போல. சரி பரவாயில்லன்னு பார்த்தா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இவர் உடைச்சாரு. அதுக்கப்புறம் இந்த நானும் வர்றேன் அப்படின்ட்டு அவனும் உடைச்சிட்டான். அம்ப்ரெல்லா ஸ்டாரை பண்ணினவங்க இவங்க, அம்ப்ரெல்லாவை பண்ணினவங்க இவங்க. இப்போ 2 பிளேயர் விளையாடி முடிச்சாச்சு, 2 பிளேயருமே அவுட்டு. இப்போதைக்கு கரண்ட்லி 2 பிளேயருக்கும் அடி கொடுக்க போகிறது இந்த பிளேயர் தான். நானும் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், நான் அடித்ததுக்கப்புறம் அவங்க என்ன அடிக்கிறாங்களா இல்லையான்னு. 4 நிமிஷத்துக்குள்ளே அதை எடுக்கிறனோ இல்லையோ உடைக்கக்கூடாது. இப்போ நான் விளையாடலாமா, ஆரம்பிக்கலாமா? என்னுடைய ஷேப்பு, என்னுடைய ஆயுதம். இப்போ இதை வச்சு நான் விளையாட போகிறேன். இன்னும் 4 minutes டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மை டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே பாப்போம். 2 பேரால முடியல, என்ன செய்ய போறேன்? இதுவே வரமாட்டேங்குது. இங்க பிக்கிறதுக்கே 15 செகண்ட் போயிடுச்சு. உள்ள குட்டி முக்கணும் எடுக்க முடியாது. சரியான சீனி. ஆனா நீங்க நக்கினீங்கன்னா பாய் டைம் போகுது. பாய் நக்கி டக்குன்னு உடையறது சான்ஸ் இருக்கு. பின்னுக்கு நக்கினாலும் சான்ஸ் இருக்கு. சரி, எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. டைம் ஓடிட்டு இருக்கு. கத்தியும் பாவிக்கிறாங்க வெடிக்கும். நக்கிட்டாரு, நக்கிட்டு சூரிய வெளிச்சத்துல பாக்குறாரு. பரவாயில்ல, வின் பண்ணிடுவாரு போல. டைம் 2 நிமிஷம் தான் இருக்கு. நைட்டா பிராக்டிஸ் பண்ணிருக்காரு போல. நமக்கு தெரியும். பரவாயில்லையே, சீனி தானே டக்குன்னு உடைக்க முடியல. 2 நிமிஷம் காட்டுது, 2 நிமிஷம். ட்ரையாங்கிள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். உடையுது 2 நிமிஷம் தான் இருக்கு. அது குட்டியெல்லாம் உடைக்கிறாரு. ஆமாவா, குட்டியெல்லாம் உடைக்கிறாங்க. மிஸ்டி சொல்றது குட்டி ட்ரையாங்கிள் உடைச்சி நடுவில் இருக்கிற ட்ரையாங்கிளை தான் நீ திறக்கணுமா. சீசன் 2 அப்படியே வரும், எனக்கு தெரியாது. 2 minutes உடைச்சுவா போல இருக்கு. இந்த ஷேப் உடையாம பாத்துக்கிறேன். ஐயோ 1 நிமிஷம் தான் இருக்கு. கை வேற வலிக்கு. ஐயா இது வந்து அழகா செஞ்சேன். இங்க பாருங்க, பீஸை பாருங்க. என் கையால டைட்டா அழுத்தி பிடிக்கிறேன்னு பிடிச்சதுல இந்த துண்டு என் கையால நானே உடைச்சுக்கிட்டேன். உடைச்சிட்டா சரி. இங்க கிட்ட வாங்க. இங்க பாருங்க, இந்த பீஸ் கலண்டுருச்சு, இந்த பீஸ் கலண்டுருச்சு. 3வது பீஸை கலட்டும் போது இதை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி தேய்ப்போம். டைம் வேற போகுதே இருக்குன்னு டக்குன்னு தேய்ச்சேன்.
அங்க அழுத்தி அங்க இங்கே அழுத்தினோடனே நடுவால விட்டு. ஆனா பீசஸ்ல நம்மளோட ஒரு குறைவா தான். ஏன்னா ஷேப்பும் கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப் தானே, ஒரே மாதிரி தான் வெட்டணும். அது இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இப்படி குடை வந்து இப்படி கேர்வாக போகுது. கேவுக்கு போகவே இல்லை, ஹேண்டில் இருக்கும்போதே உடைஞ்சிச்சு. காய்ஸ் நான் நினைச்சேன் இந்த குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளாவது இந்த ஸ்குவிட் கேமை ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் நொறுக்கிட்டோம். ஆனால் உனக்கு டைம் இருக்கு இன்னும் கொஞ்சம். ஒரு 1 minute 28 seconds இருக்கு. பட் ஸ்டில் அவுட் ஆயிட்டோம். அவுட் ஆனா என்ன அர்த்தம்? இப்போ பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றும் நேரம். இப்போ எல்லாரையும் அடிக்கணும், ஆனால் தனித்தனியாக அடிச்சுக்குவோம். ஏன்னா எல்லாரும் கும்பலில் போட்டு அடிச்சா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அடி கூட விழுந்துடும். இப்போ எல்லாரும் தண்டனை ரூமுக்கு போகலாமா? வாங்க போகலாம். 3 பேருமே தோத்தாங்கோலிங்க தான். 3 பேருக்குமே ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம அடி வாங்கினாலும் பரவாயில்ல, மிச்சம் எல்லாரும் அடி கொடுக்க போகிறோமேங்கிற ஒரு சந்தோஷம் தான். ஸோ இதுலேயுமே நம்ம கேமில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அம்மாவிலேருந்தே ஆரம்பிப்போம். இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுருந்தாலும் இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்குள்ள எனக்கு கூட வந்துருச்சு உனக்கு குறைய வந்துருச்சுன்னு அந்த பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அதனால் ஆளுக்கு ஒரு வெப்பனை கையில் எடுத்துக்குங்க. இவனுக்கு வயசு கூடங்கிறதுனால கொஞ்சம் பெருசாடுவேன். இவருக்கு சின்னதெல்லாம் பத்தாது. இதான் உனக்கு இது ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்டி நானும் நீங்கள் கீழே இறங்கிடுவோம். ஆரம்பிக்கலாமா? அதாவது நீங்கள் மனசுக்குள்ளே 1 2 3 அப்படின்னு 10 வரைக்கும் வேணுங்க. அது வரைக்கும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பத்தனியாச்சா? சாம அடி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது மிஸ்டி. ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பத்து முடிஞ்சா? 10 கவுண்டிங்குக்கு மிஸ்டேக் அடிச்சாச்சு. 10 முடிஞ்சு அதையும் தான் இல்ல முடிஞ்சா ஸ்டாப்பு முடிஞ்சுன்னு சொல்லணும். நான் நினைச்சேன் சோலி முடிஞ்சுன்னு சொல்றாள். நான் நினைச்சேன் 10 கவுண்டிங் முடிஞ்சுது ஸ்டாப்புன்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு தமிழ் தெரியாது. ஸ்டாப்புன்னா தான் நிப்பாட்டணும். இப்போ இவ்வளோ பேசிட்டேன்ல, இப்போ நான் ஸ்டாப்பு சொல்லணும், 10 கவுண்ட் பண்ணணும். நம்மளாம் விளையாட்டு வந்த அந்த தாய் பிள்ளை அதெல்லாம் இல்லை. உங்களோட டைம் ஸ்டார்ட் நவ். எனக்கு விளையாட்டு தெரியாது. எப்படி பார்த்தீங்களா? நான் சொன்னதான் எனக்கு விளையாட்டுன்னு வந்தால் தமிழ் தெரியாது, நான் ஸ்டாப் தான் சொல்லுவேன்னு. மிஸ்டி வந்து அடிச்சு விட்டு உனக்கு அப்படியா, எனக்கு விளையாட்டுன்னு வந்தால் இங்கிலீஷ் தெரியாது. ஆமாம் சரி, குறுக்க வேண்டா கழுத்தில் போட்டது யாரு? எவனோ ஒருத்தர் 2 அடி கழுத்து மேலே ஒன்று போட்டாங்க, டுக்குன்னு. ரொம்ப நாள் இது விளையாடணும்னு ஆசை. என்னைக்கு அந்த ஸ்குவிட் கேம் பொம்மையை நேரில் போய் பார்த்துட்டு வந்தனோ அன்னையிலேருந்து எனக்கு இது விளையாண்டே ஆகணும்னு ஓடரை போட்டு விளையாண்டாச்சு. அம்மா இதுக்கே கழுத்துலலாம் இந்த அடி விழுது. ஒரிஜினலாக அதை அந்த சும்மா சொல்கிறேன், அப்படி ஒரு ரியல் கேம் விளையாண்டவங்கள உயிர் பிஸ்கட்டெல்லாம் உடஞ்சா சுட்டுருவோன்னா எப்படி பயமாக இருக்கும்ல. இப்போ நம்ம டைமர் ஓட விட்டுட்டு அதை குறுக்குன்னு கீறும்போது நமக்கு ஒரு ஃபன்னாக தான் இருந்தது அந்த டைமுக்குள்ளே. இப்போ அதை பண்ணி முடிக்காட்டியோ இல்லை அதை நம்ம உடைச்சிட்டோம்னா, இப்போ நம்மளை உடைச்ச கையோடு டக்குன்னு சுட்டுருவாங்க, நம்ம செத்துருவோன்னா எப்படி பயங்கரமாக இருக்கும். எனிவேஸ் நாங்கள் ரொம்ப ஃபன் பண்ணணும். ரொம்ப ஃபன் பாட்டு வந்து அந்த ஸ்குவிட் கேமோட அந்த கேண்டியை நேரில் பார்க்குறதோ, அதை கீறி உடைக்கிறதோ இல்லை ஃபன் பார்ட். இங்கே இந்த ரூமுக்குள்ளே இப்போ நடந்துச்சுல்ல, ஆளுக்கு 10 செகண்டு, அந்த 10 செகண்டு தான் ஃபன் பாட்டு. உட்காந்துருக்கிறவங்களுக்கு இல்லை, அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இதை மட்டுமே தனியாக ஒரு கேம் ஆக்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் அதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், வேணாம். அதுதான். எனிவேஸ் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஸ்குவிட் கேமோட பார்ட் 3 வரட்டும். அப்போ நம்ம ஸ்குவிட் கேமோட எல்லா கேம்ஸையுமே பெரிய அளவில் பண்ணும்போது பட்ஜெட்டெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா ஹோப்ஃபுல்லி டச் வுட் பட்ஜெட் நிறையா வரணும். ஸ்குவிட் கேமோட அந்த ட்ரெஸ்ஸையெல்லாம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகணும், நம்ம பார்க்குறது ரெம்ஸ்டிக் ஃபேமிலி வ்ளாகா இல்லை ஸ்குவிட் கேமோட சீரீஸாடா, அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணுறோம். அடி வாங்குறதுக்கு ட்ரெஸ் புதுசாக வாங்கி போடணும். அடிதான். இது வரைக்கும் வீடியோ உங்கள் கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.